Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். 2026 ப்ரிப்பேர் பண்ண போகிற டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் ரீசெண்டாக நிறைய பேர் கேட்டுட்டு இருக்க ஒரு கேள்வி, எக்ஸாம்ஸ் எப்போ வந்து வரும், எலெக்ஷன் இருக்கு, எக்ஸாம் வருமா வராதா, அண்ட் பிளானர் எப்போ வந்து கொடுப்பாங்க, ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், ஏகப்பட்ட பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் கொடுக்கப்பட்டிருக்கு. 2026க்கான டிஎன்பிஎஸ்சி வருடாந்திர தேர்வு அட்டவணை ஆனுவல் பிளானர் டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் அப்புறம் மாதிரிங்க டிஎன்பிஎஸ்சி தலைவர் தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் உங்களுக்கு அக்டோபர் மாதம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் டிசம்பர் மாதம், மோஸ்ட்லி டிசம்பரில் பிளானர் வந்து கொடுத்துருவாங்க. அந்த பிளானரில் என்ன எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம், எப்போ கண்டக்ட் பண்ண போகிறோம் எல்லாமே வந்து சொல்லிடுவாங்க. ஓகேவா? அண்ட் 2026 எக்ஸாம்ஸ் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மைண்ட்லேயே வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ என்னோட கெஸ் படியும் 2026ல் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 எக்ஸாம்ஸுமே நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே என்ன விஷயம்னா, வேகன்சி எதிர்பார்த்த லெவலுக்கு அதிகமாக வந்து வராது. ஏன்னா ரீசெண்டாக, அதாவது புதுசாக தலைவர் வந்ததுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம்ஸ் ரெகுலராக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ரிசல்ட்ஸும் சீக்கிரமாக வந்துட்டுருக்கு. ஒரு சில குளறுபடிகள் இருந்தாலும் சீக்கிரமாக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ 2024, 25ல் கண்டக்ட் பண்ண மாதிரி 26லையும் உங்களுக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மினிமம் 2 எக்ஸாம்ஸாவது இங்கே வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன், நீங்கள் இந்த வருஷம் குரூப் 2 படிக்கிறீங்க, குரூப் 1 மெயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் லெவல் எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் 2026 எய்ம் பண்ணுறவங்க உங்கள் ப்ரிப்பரேஷன் இப்போயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும், டெஸ்ட் பேட்ச் போடணும், இந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கான அடிப்படையான விஷயங்கள், ஸோ பேசிக்காக எங்கேருந்து படிக்கணும், மினிமம் இப்போ இங்கேருந்து இப்போ அக்டோபர் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அக்டோபர் 2025லேருந்து மினிமம் இங்கேருந்து ஒரு 8 மாதம் வரைக்குமாவது அடுத்த எக்ஸாம் வரத்துக்கு வந்து இருக்கும். ஓகே, நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே, மோஸ்ட்லி எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் தான் எக்ஸாம் வர வந்து வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு 8 மாதங்க டைம் வந்து இருக்குது. இந்த 8 மாதங்கள் நோட்டிஃபிகேஷன் வரட்டும், கிளாஸ் ஜாயின் பண்ணலாம், டெஸ்ட் பேட்ச் போடலாம், எங்கே போடுறாங்க இதெல்லாம் பார்க்காதீங்க, அதெல்லாம் அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ரொம்ப பேசிக்காக ஆரம்பிங்க. உங்கள் ஸ்கூல் புக்ஸ் இருக்குது, சிலபஸ் இருக்குது, அடிப்படையான விஷயங்கள், ஒரு பாலிட்டியோ, எக்கனாமியோ, ஜியாகிரஃபியோ என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கற்றுக்கணும், என்ன கற்றுக்க போகிறீங்க, லாஸ்ட் எக்ஸாம்ஸ் என்ன தப்பு வந்து பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் இருக்கிற டைமில் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டிசம்பரில் பிளானர் வரும்போது எந்த மாதம் எக்ஸாம் வந்து வருது, என்ன பிளான் நம்ம வந்து போட போகிறோம் எல்லாமே அப்போ வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் பார்ட் டைமாக வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் கிடைக்கிற ஒரு 1 hour 2 hour கேப்லையும் எவ்வளோ படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து படித்து வச்சுக்கோங்க. நீங்கள் டெஸ்ட் பேட்ச் தான் போட்டு தான் படிக்கணும், கிளாஸ் போய் தான் படிக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் ஆரம்பிக்கும் போது கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லா வழியுமே தெரியும். ஸ்கூல் புக்ஸ் இருக்குது, சிலபஸ் இருக்குது, அங்கேருந்து மட்டும் அடிப்படையாக ஆரம்பிங்க. 6th, 7th, 8th அப்படின்ட்டு சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிளானர்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம கிளாஸ் போகலாமா வேணாமா, டெஸ்ட் பேட்ச் போடலாமா வேணாமா, எங்கே வந்து பிளானை ஃபாலோ பண்ணலாம், அதெல்லாம் அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்கிற டைமில் எவ்வளோ முடிக்க முடியுமோ அதை நீங்கள் வந்து முடிச்சு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ என்னோட அசம்ஷன் படியும் 2026ல் மினிமம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல் 2 எக்ஸாம் பாசிபிளாக வரும். பட் வேகன்சி வந்து எதிர்பார்த்த லெவலுக்கு வராது. எல்லா வருஷமும் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வருது அப்படின்னா வேகன்சி கம்மியாக தான் வந்து வரும். 2024ல் எக்ஸாம்ஸ் கொடுத்துருந்தாங்க, கொஞ்சம் அதிகமாக இருந்தது. 25ல் வேகன்சி கம்மியாக தான் வந்தது. இப்போ குரூப் 1 ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்த வருஷம் வருது அப்படின்னா வேகன்சி கம்மியாக தான் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இயர் ஆன் இயர் எக்ஸாம் வருது அப்படின்னாலும் நல்ல விஷயம் தான். இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் எவ்வளோ வேகன்சி இருந்தாலும் எல்லா வருஷமும் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வேகன்சி மைண்டில் வச்சுக்காமல் இயர் ஆன் இயர் எக்ஸாம் வந்து வருது, எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்க முடியும். ஓகேவா? நம்ம டெலிகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2026க்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிலாம் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம வந்து கொடுக்குறோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.